வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீட் வேணும்னு தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா வந்து என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அது இல்லாத பட்சத்தில் இப்போ டாக்டருடைய போய் ஈஸியா டாக்டர் ஆகலாம். பட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய மார்க் வந்து 623 அண்ட் ஆல் இந்தியா ரேங்க் வந்து 4515. ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணனால மட்டும்தான் என்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல. ஸோ 1 இயர் ட்ராப் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு ஹாபிஸ் இருக்கும், லைக் கிரிக்கெட் ப்ளே பண்றது, இது மாதிரி ஒரு ஹாபிஸ் இருக்கும். என்னோட ஹாபியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீட் பண்றது, கண்டென்ட் கிரியேஷன்ஸ் அண்ட் நோட் மேக்கிங், இதுதான் என்னோட ஹாபியே. ஸோ இது வந்து மோர் ஆர் லெஸ் வந்து என்னோட ஸ்டடீஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம மோஸ்ட்லி அந்த மாதிரி எக்ஸாக்டோட ஃபில் பண்ணாத மாதிரி எதுவுமே இருக்காது. பிகாஸ் இப்போ நம்ம என்னதான் கன்சிஸ்டன்டா படிச்சுட்டு இருந்தாலும், இப்போ நானுமே வந்து நான் போர்ட்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோட படிச்சுட்டு இருப்பேன். பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளால இதுக்கு மேல எஃபர்ட்ஸ் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ட்ரெயின் ஆகும் தெரியுமா. ஸோ அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் உங்களை அந்த கோல் நோக்கி ஓட ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? இந்த நீட் 2026 எழுதுனதுக்கு அப்புறம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இந்த எழுதுனதெல்லாம் வேஸ்ட், இனி வந்து போனா 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னதான் வந்து ஒரு கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணது ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே ரொம்ப இருக்கும். எல்லா பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா படிக்க பையன்டா இதுல போயிட்டீங்கன்னா வேலை முடிச்சிடும், ஏன் 1 இயர் நீ ட்ராப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பர்டிகுலர்லி இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த சேனல்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஷேர் தட். ஸோ இது எந்த கைண்ட் ஆஃப் ப்ரமோஷனும் கிடையாது, அண்ட் இது நிறைய பேரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். ஸோ அதுக்கான அவுட்லைன் தான் கேட்டு. ஸோ பயாலஜி பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நீட் அப்படிங்கிறது இது ஒரு எலிஜிபிலிட்டி, உங்க பசங்களுக்கு மேல தப்பு கிடையாது. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இங்க வந்து அவங்க நல்லா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட பெட்டரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் சீட் போகும். அப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நீ படிக்காது இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும். பட் அங்க காம்பீட் பண்ண முடியல அப்படிங்கிற போது தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சீட் கிடைக்கிறது இல்லை. ஹலோ சிவா, ஹாய். ஆக்சுவலி உங்களோட நீட் ஸ்கோர் பார்த்தேன். இட் வாஸ் சோ ஹியூஜ் அண்ட் இட் இஸ் நாட் அ ஈஸி திங் டு ஸ்கோர் சச் அ மார்க்ஸ். அண்ட் எஸ், உங்களோட மார்க்ஸும் உங்களோட ஆல் இண்டியா ரேங்க்கும் வந்து சொன்னீங்கன்னா இட் வில் பி விசிபிள் டு வியூவர்ஸ். என்னுடைய மார்க் வந்து 623 அண்ட் ஆல் இந்தியா ரேங்க் வந்து 4515. ஓகே சிவா, நீங்க என்ன ரீசனுக்காக டாக்டர் சூஸ் பண்ணீங்க அண்ட் நீட் கிளியர் பண்ணி நம்ம வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மோட்டோ என்ன ஆக்சுவலி? ஸோ ஆக்சுவலி அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து எங்க அப்பா வந்து டாக்டர் ஆக்கணும்னு வந்து பண்ண ஒரு கனவு வச்சிருந்தாரு. பட் அந்த டைம்ல எங்க அப்பானால வந்து பாத்தீங்கன்னா அதை அட்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால எங்க அப்பாவுடைய ட்ரீம் வந்து என்னைய டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ அது ஒரு பிரைமரி ரீசனா இருந்தாலும் எனக்கு வந்து பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே, பயாலஜி ரிலேட்டட் ஸ்ட்ரீம் இருக்கும்போது எதுவும் பார்க்கும்போது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அதனால எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணேன். ஓகே ஃபைன். உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு? நீங்க ஸ்கூல் முடிக்கிறப்ப நீங்க என்ன பேட்ச் ஆக்சுவலி? 12th எந்த இயர்ல முடிச்சீங்க? உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்ப ஆரம்பிச்சு? ஸோ நான் 12th வந்து 2025 முடிச்சேன். ஸோ 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி 2026 இந்த லீனிட்ல வந்து 683 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நான் 11th ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா எப்போ நான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த நீட் 2025க்கு அப்புறம் 1 இயர் ட்ராப் பண்ணல. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, சவுண்ட்ஸ் குட். ஸோ உங்களுக்கு அந்த 1 இயர் அந்த டைம் பீரியட் வந்து சஃபிஷியன்டா இருந்துச்சா நீட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட பெஸ்ட்டா அவுட் பெர்ஃபார்ம் பண்ண? எனக்கு சஃபிஷியன்டா இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருந்தா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணி அந்த டெஸ்டஸ் கொடுத்து என்னை தயார் பண்ற எக்ஸ்ட்ரா நம்ம பண்ற மாதிரி இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நான் படிக்க முடிக்கிறத அப்படியே முடிச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் ரிவிஷன், டெஸ்ட் அண்ட் ரிப்பீட் இந்த ப்ராசஸ் அது மாதிரி தான். ஓகே ஃபைன். அண்ட் எனக்கு யூஸ்வலி ஒரு பேசிக்கான கொஸ்டின், இப்போ நீங்க சொன்னீங்களா நீட் வந்து நீங்க அப்பியர் ஆகி லைக் டாக்டருக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபீல்டு என்டர் ஆகி நீங்க அவுட் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கீங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தோணுச்சா? அப்படின்னா ஓவரால் பீரியட் ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க பேரண்ட்ஸும் வந்து இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஓவரால் இந்த ஜேர்னில உங்களுக்கு டெவலப் ஆன இன்ட்ரெஸ்டா இந்த டாக்டர் அப்படின்ற? ஆக்சுவலா நான் 10th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீம் வேற இருந்தது. ஸோ 11th 12th வரும்போது தான் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய தருணங்கள் அந்த 11th 12th அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய கோர்சஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது படிச்சு நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ஸோ நம்ம எல்லாம் பண்ண முடியுமா, இது மாதிரி எல்லாம் கேதர் பண்ணதுக்கு அப்புறம்
எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பட்டுது. ஸோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணதுதான். ஓகே ஃபைன். அண்ட் இப்போ உங்களோட ஜேர்னி பத்தி சில கொஷின்ஸ் பேசிக்கா இருக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நீட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? லைக் யூ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட்டா இல்ல அண்டர் கான்ஃபிடென்ட்டா? இது நம்மளால முடியுமான்ற தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? இல்ல யூ ஆர் ஆப்வியஸ்லி கான்ஃபிடென்ட் அபௌட் யுவர் செல்ஃப்? அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் நீட் ஆக்சுவலா எனக்கு நம்பிக்கை வந்தது வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சாருடைய வீடியோஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான். பிகாஸ் பயாலஜி அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி அதை அப்படியே மனப்பாடம் 10th வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சாருடைய வீடியோ பார்க்கும்போது ஆஹ் புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால ஸோ ஈஸியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ பயஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சு. அப்புறம் தான் ஓகே நம்ம நீ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம நாடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ ப்ரிப்பரேஷனுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து கண்டிப்பா கான்ஃபிடன்ஸா தான் இருந்தேன், கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகே. தென் நீங்க நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நினைச்சது இது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம நினைச்சதை விட ஓகே இட் வாஸ் மேனேஜபிள் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா? ஸோ எனக்கு ஆக்சுவலா மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருந்தது. பட் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணனால மட்டும்தான் என்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல. ஸோ 1 year ட்ராப் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃபைன். அது என்ன கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியுமா? நான் ப்ரிப்பேர் பண்ணல, பர்ஃபெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ டிசம்பர் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இனிமேல் நம்ம போர்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் 12th போர்டில் நல்ல மார்க் வேணும்காக போர்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நீட்டை வந்து பண்ணா போர்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நீட்டுடைய கொஸ்டின் ப்ராக்டிஸோ இல்ல நீட்டை பத்தியோ நான் படிக்காம ஜஸ்ட் போர்ட்ஸை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நீட்ல ஒரு டச் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த 13 days கேப்ல மாதிரி என்னால் ரிவைஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் சரியா கொடுக்க முடியாதனால நான் வந்து 457 தான் அந்த அட்டெம்ப்ட் ஸ்கோர் பண்ணேன். ஓகே குட். ஆனா நீங்க போர்ட்ஸையும் மேனேஜ் பண்ணி அந்த ஸ்கோர் எடுத்ததுன்றது இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ உங்களோட டெய்லி லைஃப் இருக்கும்ல, ஸோ அது ரிலேட்டடா சில கொஷின்ஸ் இருக்கு. ஸோ ஹவு மெனி ஹார்ஸ் டிட் யூ ஸ்டடி ஆன் அன் ஆவரேஜ் டே? ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் நீங்க இந்த போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவீங்க? ஆக்சுவலா வந்து பிகினிங்ல வந்து 5 to 6 hours, அதாவது செல்ஃப் ஸ்டடிக்கு மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க லெக்சர்ஸ் பாக்குறதோ இல்ல காலேஜ் இல்ல ஸ்கூலுக்கு போறதோ வந்து பாருங்க இதுல அடங்காது. இது வந்து 5 to 6 hours அப்படிங்கிறது நாம எந்த ஒரு லெக்சர் உதவியும் இல்லாம இந்த லெசன்ஸ் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 hours. ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லெக்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 11 to 12 hours வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே குட். அண்ட் நீங்க எப்பயாச்சும் எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் முடிக்க திருப்பி மறுநாள் வந்து லைக் ஈட் ஸ்லீப் ரீட் ரிப்பீட்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஸோ அது எப்பயாவது உங்களுக்கு எக்ஸாஸ்டிங்கா ஃபீல் ஆயிருக்கா? இல்ல இது பண்ணாதான் நம்மளால முடியும்ன்ற மாதிரி லைக் அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆனது இல்ல. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு ஹாபிஸ் இருக்கும், லைக் கிரிக்கெட் ப்ளே பண்றது, இது மாதிரி ஒரு ஹாபிஸ் இருக்கும். என்னோட ஹாபியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீட் பண்றது, கண்டென்ட் கிரியேஷன்ஸ் அண்ட் நோட் மேக்கிங், இதுதான் என்னோட ஹாபியே. ஸோ இது வந்து மோரலஸ் வந்து என்னோட ஸ்டடிஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால மோஸ்ட்லி அந்த மாதிரி எக்ஸாக்டோட ஃபீல் பண்ணாத மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகே ஃபைன். உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல முடியுமா? காலையில எழுந்துச்சு நான் இதை பண்ணுவேன் அண்ட் இத்தனை மணி நேரம் படிப்பேன் சம்திங் அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் இருக்கும்ல? ஒரு 6 to 8 வந்து பார்த்தா படிப்பேன். ஸோ காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஸோ 6 to 8 அந்த 2 hours படிப்பேன். தென் 8 to 9 வந்து பார்த்தா ஃப்ரெஷ் அப் ஆகிறது, பிரேக்ஃபாஸ்ட் இது மாதிரி. ஸோ அது போல 9 to 10 அதுக்கப்புறம் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் வச்சுட்டு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். தென் ஒரு 2 hours வந்து பார்த்தா பிரேக் எடுத்துப்பேன். ஸோ அப்போ லஞ்சு அண்ட் கொஞ்சம் ஸ்லீப்னஸ் கொஞ்சம் நேரம் தூங்குறது. ஸோ தூங்கி முடிச்சு ஒரு 3 மணிக்காக எழுந்துச்சுன்னா தென் 6 o'clock வரைக்கும் ப்ளஸ் டீ பிரேக் எல்லாமே எடுத்துட்டு மதியம் 7 o'clock ஆரம்பிச்சு அண்ட் வந்து 10 o'clock வரைக்கும் படிப்பேன். இன் பிட்வீன் நான் டின்னர் எடுத்துப்பேன். ஓகே ஃபைன். லுக்ஸ் கூல். அண்ட் இது டெய்லி நீங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சா இல்ல நடுவுல ஏதாச்சும் நீங்க ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்குமா இந்த ஸ்கெடியூல்ஸ்ல? மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிடுவேன். இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷனுக்கு மட்டும் டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. எனக்கு இன்னொரு காமனான மைண்ட் செட் டவுட் என்னன்னா லைக் வாட் ஹேபிட்ஸ் மேட் யூ டு ஸ்கோர் சச் அ ஹியூஜ் மார்க்? வை பிகாஸ் இப்போ நம்ம என்னதான் கன்சிஸ்டண்டா படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ நானுமே வந்து நான் போர்ட்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோட படிச்சுட்டு இருப்பேன். பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளால இதுக்கு மேல எஃபர்ட்ஸ் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ட்ரெயின் ஆகும் தெரியுமா? ஸோ அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் உங்களை அந்த கோல் நோக்கி ஓட ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? ஸோ நோட் மேக்கிங் வந்து என்னுடைய ஹேபிட்டா வந்து ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நோட்ஸ், கொஸ்டின் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நோட்ஸ் மேக்கிங் யூஸ்ஃபுல் அந்த ஹேபிட் இருக்கனால நான் வந்து அதை ஸ்டடிஸ் யூஸ் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் இது எல்லாமே வந்து ஸ்டடிஸ் மோரால ஸ்டடிஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே ஃபைன். அண்ட் என்கிட்ட இன்னும் மைண்ட் ஸ்டேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் சிலது வந்து இருக்கு. அண்ட் டியூரிங் யுவர் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி நீங்க ஃபீல் பண்ண ஹார்டஸ்ட் மொமெண்ட்னு ஏதாச்சும் இருக்கா? இந்த பாயிண்ட்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னால இதை ஓவர் கம் பண்ணியே வர முடியல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஸோ ஆக்சுவலாக இந்த நீட் 2026 எழுதுனதுக்கு அப்புறம் டேப்பே லீக் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இந்த எழுதுனதெல்லாம் வேஸ்ட்டு, இனி வந்து பண்ண 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னதான் வந்து ஒரு கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணது ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல இது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே ரொம்ப இருக்கும். பட் என்னுடைய மார்க் வந்து கம்மியா இருந்ததுனால நான் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் போது வேற வழி இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஒரு பாசிட்டிவா எடுத்து நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். ஓகே. தென் உங்களோட டெய்லி ரொட்டீன், இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களோட ஸ்கெடியூல் வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு மேபி a bunch of ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. when you are entering into the phase of நீட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது லாஸ் பண்ணீங்களா? இல்ல லைக் என்னோட டெய்லி சர்க்கிள் இதுதான், டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ண மாதிரியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து ரெடியூஸ் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் ஸ்கூல் படிச்சது வந்து வேற இடம். ஸோ நான் இப்போ வீட்டில் இருக்கிறது வந்து வேற இடம். ஸோ மோஸ்ட்லி அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால அந்த ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு இல்லை. ஓகே ஃபைன். அப்ப அது வந்து உங்களுக்கு முன்னாடியே நடந்ததுனால உங்களுக்கு பெருசா அதுல எஃபெக்ட் தெரியலன்னு சொல்ல வரீங்க. ஆ ஓகே. தென் உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ஆப்வியஸ்லி ஒரு விஷயத்துல நம்ம வந்து பர்சிஸ்ட் ஆகணும் அண்ட் அந்த விஷயத்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சிஸ்டம் வந்து வேணும். அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் இந்த த்ரூ அவுட் ஜேர்னி நீட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னில வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? ஸோ அதாவது நான் வந்து மோஸ்ட்லி வந்து எங்க அப்பா அம்மா சொல்ற அந்த பேச்சு இதுல தட்ட மாட்டேன். அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து நான் ரேங்க் ஹோல்டர்னால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து நான் என்ன சொன்னாலும் வந்து பண்ண செஞ்சு தருவாங்க. ஸோ 1 இயர் நான் ட்ராப் பண்ணி கேட்கறது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்ஜினியரிங் போகலாம் இது மாதிரி. பிகாஸ் நான் என்கிட்ட 200 கட் ஆஃப் இருக்கனால இன்ஜினியரிங் ஈஸியா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா படிக்க பையன்டா இதுல போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும், ஏன் 1 இயர் நீ ட்ராப் பண்ணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் எங்க அப்பா வந்து பண்ண ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. நான் சொல்லிட்டேன், இப்ப நான் வந்து நீட் படிக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எம்பிபிஎஸ்சி கண்டிப்பா எடுத்துருவா அடுத்த வருஷம். ஸோ அதனால வந்து உண்மையா மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா கேட்டேன். ஸோ அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. அண்ட் இப்போ எனக்கு படிக்கிறதுக்காக லேப்டாப்பு எல்லாமே வந்து பண்ண வாங்க முடியலனாலும் சொன்னேன் ஏமா நான் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துல வாங்கி தந்தாரு. ஓகே. இந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சதுனால உங்களோட ஜேர்னிக்கு நீங்க நினைச்சதை விட ஒரு ஒரு படி மேல ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. ஆஹ் அண்ட் உங்க பேரண்ட்ஸ் எப்பயாவது உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணிருக்காங்களா? லைக் என்னதான் இருந்தாலும் நீங்க உங்க 200 கட் ஆஃப் வச்சிருந்தாலும் லைக் நீக்குள்ள போறப்போ தம்பி இதுல உங்க பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா உங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்து? மோஸ்ட்லி அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கிடையாது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கறது கூட கேட்க மாட்டாரு. இவன் படிச்சிருவான், என்னை பத்தி எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி எங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால அந்த ப்ரெஷர் இருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. பிகாஸ் வந்து அப்பாவே சொல்லுவாரு, இந்த எம்பிபிஎஸ் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ நீ உன்னை ப்ரெஷர் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு அப்பவே எனக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. ஓகே ஓகே ஃபைன். தென் இட் சவுண்ட்ஸ் குட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கோச்சிங் பார்ட்குள்ள வந்து என்டர் ஆகலாம். நீங்க இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க ஓனா பண்ணீங்க? அண்ட் நீங்க ஏதாச்சும் அகாடமி லைக் இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் அஃபேர் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கு. ஆனா எங்க கிட்ட இல்ல. பிகாஸ் வந்து 11th ஒரு 2.5 lakhs வரும் அண்ட் 12th ஒரு 2.5 lakhs வரும். இவ்வளவு செலவு பண்ணியும் கண்டிப்பா சீட் எடுக்கணுமா அப்படிங்கிறது எந்த ஒரு ஷூரும் கிடையாது. ஸோ மேபி ஒரு 1 இயர் ட்ராப் பண்ணாலும் 1 lakh வரும். ஸோ இந்த இது சொன்னது ரொம்ப கம்மி. பிகாஸ் இந்த டாப் இன்ஸ்டியூட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிகமாவே வாங்குறாங்க. ஸோ நான் சொன்னது ஒன் ஆஃப் த பேசிக் பிளான். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எங்கனால முடியாது. ஸோ அதனால நான் வந்து பண்ண யூடியூப் லெக்சர்ஸ் அண்ட் நானா வந்து பண்ண ஓனாக செல்ஃப் ஸ்டடி பண்ணி வந்து பண்ண இந்த மார்க் அச்சீவ் பண்ணேன். அண்ட் த்ரூ அவுட் இந்த ஃபுல் ப்ரிப்பரேஷனுமே நீங்க எந்த லைக் ஆகாஷோ இல்ல வேற ஏதோ வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கலையா? இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் எடுக்கணும். நானா செல்ஃப் ஸ்டடி அண்ட் ஆன்லைன்ல. சவுண்ட்ஸ் குட் ஆக்சுவலி. அண்ட் இது எல்லாமே நீங்க வீட்ல இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் கேரி பண்ணது தானா? எல்லாமே கம்ப்ளீட்லி வீட்டில் தான் இருக்கேன். அந்த 1 இயர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபுல்லாமே ஆன்லைன் சோர்சஸ் யூடியூப்ஸ் அவ்வளவுதான். அவ்வளோதான். சவுண்ட்ஸ் குட். அப்போ ஹியர் இஸ் த ரியல் எவிடென்ட் திங் தட் நம்ம ஒரு ஃபேன்சியான லியூரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய் ஜாயின் பண்ணலனாலும் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தா we can survive அவுட் அண்ட் நம்மளாலையும் நல்ல ஸ்கோர் வந்து செக்யூர் பண்ண முடியும்ன்றது எவிடென்ட்ல. பட் என்னன்னா இப்போ நம்ம டிசிப்ளினா இருக்கோம்.
அண்ட் நம்ம ஒரு விஷயங்களை கன்சிஸ்டன்டி மெயின்டைன் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். பட் இங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் மொபைல் அப்படிங்கிறது நிறைய பேர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம மொபைல தான் அங்க படிக்கணும் போது நிறைய பேர்னால முடியாது. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தா கோச்சிங் சென்டர் இல்லாம நிறைய பேர்னால வந்து பார்த்தா சர்வே பண்ண முடியுது இல்ல. ஓகே. தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் தானே? ஆமா. ஸோ இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால நம்மளால ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ஸை போட்டு நம்மளால ஒரு நல்ல மார்க் வந்து செக்யூர் பண்ண முடியுதுன்னா, வாட் இஃப் த கேஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட ஈக்குவலா கம்பீட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லைனாலும் அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன்ஸ்ல அவங்களால வந்து அவுட் ரீச் பண்ண முடியுமா? ஸோ உங்களோட இப்போ பர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலி என்ன சுச்சுவேஷன்னா, தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த குட் டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன் அதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் சீட்ல வந்து இந்த 7.5% ஆஃப் த சீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒதுக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அவங்க போட்டி போறது வந்து பார்த்தா எங்க கூட கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டி போடுவாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து 500 கட் ஆஃப் முடியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 7.5 இனிஷியலா கொண்டு வரும்போது ஒரு 200 மார்க்ஸ் கம்மியா இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ எங்களுடைய அவங்க மார்க் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ 500 எனக்கு சீட் கிடைக்குதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு 400 சீட் முடிகிற மாதிரி. ஸோ முதல்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அவங்க நிறைய ஸ்கோர் பண்றாங்க. ஓகே, குட். அண்ட் இப்போ நம்மளால வந்து ஒரு கோச்சிங் சென்டர் அஃபோர்ட் பண்ண முடியல. இன் த சென்ஸ், நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஆன்லைனை வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க டு கம்ப்ளீட்லி எஸ்பி எக்ஸாம்? ஒரு நல்ல செக்யூர் மார்க்ஸ் வந்து வேணும் அப்படின்ற பட்சத்துல கோச்சிங் சென்டர்ஸ் இல்லாம எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளால எல்லா ரிசோர்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்? அண்ட் ஹவு ஷுட் பி த ப்ரிப்பரேஷன் லைக்? அந்த மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லைக் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நேம் இது மாதிரிங்களா? இல்ல இல்ல, லைக் யூடியூப்லயே நீங்க வந்து செக்மெண்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்கறேன்னா, இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்யூட் தியரி அப்படின்னு இருக்குன்னா நான் வந்து லைக் இன்ஜினியரிங் ஃபண்டா அப்படின்ற மாதிரி சில சேனல்ஸ் போய் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அங்கே எல்லா சோர்சஸுமே வந்து கிடைக்கும். இப்போ சப்போஸ் ஐ எம் ப்ரிப்பரிங் ஃபார் மை கேட்னா ப்ரெஃப்யூஷன்ல நிறைய லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு என்னால் நோட்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த நோட்ஸ் என்கிட்ட நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு நான் தனியாக நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. பை த வே அந்த வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும் பேரலா, அட் த சேம் டைம் நான் அந்த நோட்ஸை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு வந்தேன்னா என்னோட லாட்ஸ் ஆஃப் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க பர்டிகுலர்லி இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த சேனல்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஷேர் தட். ஸோ இது எந்த கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனும் கிடையாது. அண்ட் இது நிறைய பேரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். ஸோ அதுக்கான அவுட்லைன் தான் கேட்டு. ஸோ பயாலஜி பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ்ல அவரே எல்லாம் டீச் பண்ணி அவருக்கு நீட் ரிலேட்டட் அந்த கவுன்சிலிங் ரிலேட்டட் எல்லா டவுட்ஸுமே அவரே கிளாரிஃபை பண்ணுவாரு. தென் கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கும்போது டிடபிள்யூ தமிழ்நாடு நல்லா இருக்கும், பிஎம்என்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா A to K சார் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக நடத்துவார். பிசிக்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே. தென் இப்போ நம்ம நீட் எக்ஸாம் வந்து எழுதுறோம்ல, ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்டம் எழுதிருப்பீங்க, இந்த ரீநீட்லயும் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து நம்ம கிட்ட இருந்து என்ன விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது? நம்ம கிட்ட இருக்க நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுதா, இல்ல அந்த அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷரைஸ்டு டைம்ல வந்து உங்களால எவ்வளவு அக்யூரேட்டா அந்த ஆன்சரை பிரேக் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வர முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? அப்படின்னா லைக் ஆஸ்பிரன்ஸ் வந்து அண்டர் த ப்ரெஷர்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்களோ அந்த மிஸ்டேக்ஸை அவங்களால எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்ற விஷயத்த செக் பண்றாங்களா? இல்ல இன்கேஸ் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க லைக் நல்ல கோச்சிங் சென்டர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணாதான் நீட்டை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்தா நீட்டை வந்து நல்லா கிளியர் பண்ணி முடிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் மேனர்ல இந்த சிஸ்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கா? ஸோ இந்த மைண்ட் செட் எப்படி உங்களுக்கு புரிய வருது? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி நாலேஜ், அதே சமயத்துல ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, இது ரெண்டு விஷயத்தான் வந்து பார்த்தா பேஸ் பண்ணிருக்கு. ஸோ என்னதான் நாலேஜ் இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கத்துக்கலைன்னா கண்டிப்பா அந்த நாலேஜ் இருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் தான். ஸோ டாக்டர் அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தா ஹெவியா இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுலாம் இதை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை நீட் எல்லாம். ஸோ அப்போ நீட் அப்படிங்கிற பிரச்சனை நீங்க ஓவர் கோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நாலேஜ் அப்படிங்கிறது இங்க வெரி மேட்டர்ஸ். பிகாஸ் இது ஒரு நார்மலா ஸ்டேட் போர்டு எக்ஸாமோ இல்ல ஒரு போர்டு எக்ஸாமே கிடையாது. பிகாஸ் போர்டு எக்ஸாம்னா நீங்க நான் எந்த ஸ்டூடெண்ட் சொல்ல, பிகாஸ் நானும் ஒரு போர்டு படிச்ச ஸ்டூடெண்ட் தான்.
பட் இருந்தாலும் நம்ம சிஸ்டம் எப்படிங்கிறது எப்படி பில்ட் ஆயிருக்குன்னா லைக் மக் அப் த திங்ஸ் அண்ட் வாமிட் அது மாதிரி தான். ஸோ மனப்பாடம் பண்றோம் தென் வாமிட் பண்றோம். அது என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா அது புரிதல்ங்கிறது ஒண்ணு இருக்காது. ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா நீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்செப்ட்ல நம்ம ஒரு கிங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய எம்சிக்யூ டைப் வந்து பண்ணா சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பண்ண ஒரு ப்ராப்ளம். அதனால ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒரு வில்லன் மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் மோட் வந்து இது அவங்களுடைய தப்பானா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்ம சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. ஸோ இப்படி படிச்சவங்களுக்கு நீட் அப்படிங்கிற எக்ஸாம் இது நீங்க படிச்ச சிஸ்டமுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இங்க நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுங்கும் போது ஒரு டிரான்சிஷன் இருக்கு. ஸோ இதனால தான் ஃபர்ஸ்ட் டிராப், செகண்ட் டிராப், தேர்ட் டிராப், ஈவன் எயித் டிராப் வரைக்கும் கூட போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் இப்போ நம்ம வந்து ரிசல்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்து வரும். ஸோ உங்களோட மார்க்ஸ் 623 நீங்க செக்யூர் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லைக் அந்த ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஆர் யூ ஆக்சுவலா வந்து ரியலி பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா? ஃபர்ஸ்ட் அந்த நீட் 2026ல வந்து 625 வந்துச்சு எனக்கு. ஸோ ஓகே. அப்ப ஆக்சுவலா சாட்டிஸ்ஃபை ஆகல. பிகாஸ் வந்து அந்த பேப்பர் வந்து வெரி ஈஸி. அது இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். பட் நான் ஒரு சில சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணனால என்னோட மார்க் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் அப்ப எடுத்து நான் அந்த 625 மார்க்குக்கு எனக்கு லாஸ்ட் ஜிஎம்சி தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு மனசு இருந்தது, ச்சே எல்லாமே தெரிஞ்சிருந்தா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் ரீநீட் அப்படின்னு வரும்போது பேப்பர் டஃப். அதே மாதிரி நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்னன்னா அந்த நீட்டை கம்பேர் பண்ணும்போது 623 மார்க்குங்கிறது கம்மியா இருந்தாலும் அந்த பேப்பருக்கு அந்த மார்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அண்ட் நீட் வந்து பாத்தீங்கன்னா எழுதி முடிச்சு வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு 623 மார்க் அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு மைனஸ் ஹாப்பி இருந்தது. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் காலேஜ் எம்எம்சில ஸ்டாண்ட் இது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஓகே, ஓகே. இப்போ உங்களோட மார்க்ஸ் வச்சு உங்களோட ட்ரீம் காலேஜ் சீட் எடுத்துடலாம்ல? ஆக்சுவலி என்னோட ட்ரீம் காலேஜ் வந்து ஜிப்மர். ஸோ ஜிப்மர் கிடைக்காது. ஸோ எம்எம்சில ஸ்டாண்ட் கிடைக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பேரண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் ஸ்டேட்ல வந்து இருப்பாங்க. இப்போ என் பையன் வந்து எப்பயுமே படிச்சுட்டே இருக்கணும் அண்ட் இவன் வந்து நீட் கிளியர் பண்ணலன்னா ஆஹ், இப்படி அப்படின்ற மாதிரி சில ரெஸ்பான்சஸ் வந்து அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்டா நீங்க அந்த மாதிரி இருக்க ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் தரணும்னா என்ன சொல்வீங்க? லைக் அவங்க பசங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அண்ட் வாட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட் ஷுட் தே டெவலப் அமாங் தெம்செல்ஸ்? ஸோ நீட் அப்படிங்கிறது இது ஒரு எலிஜிபிலிட்டி உங்க பசங்களுக்கு மேல தப்பு கிடையாது. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இங்க வந்து அவங்க நல்லா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க அவங்கள விட பெட்டரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் சீட் போகும். அப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணா இதுல நீ படிக்காது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும். பட் அங்க காம்பீட் பண்ண முடியல அப்படிங்கிற போது தான் அவங்க வந்து பண்ணா அவங்களால சீட் கிடைக்கிறது இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அது தப்பு சொல்லாம ஸோ செகண்ட் அட்டம்ப்டோ டிராப் இயரோ அது மாதிரியோ இல்லைன்னா வேற கோர்சஸ்க்கான நாலேஜ் வந்து கொடுக்கணுமா தவிர ஏன் பண்ணல ப்ரெஷர் பண்றதோ நீ அடுத்த வருஷம் கண்டிப்பா போகணும், நீ இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் சேர்த்துருவோம், நீ ஹாஸ்டல்ல தான் இருக்கணும், அங்கேயே தான் இருக்கணும், இதுமே ப்ரெஷரைஸ் பண்ணாம இருக்கணும். அதான் ஒன் திங். ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் ஃபைனல் கொஷின். நம்ம இந்த செஷன்ல இந்த இன்டர்வியூ செஷன்ல வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும். ஆஸ் எ ஸ்டூடெண்டா உங்களோட கலீக் ஐ மீன் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்களா, அடுத்த வருஷம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் அட்வைஸ் தரணும் அண்ட் அவங்க எப்படி இந்த ஜேர்னியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் இந்த நியூஸஸ் இது மாதிரிலாம் ஒமிட் பண்ணிட்டு உங்க ப்ரிப்பரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் என்ன வேணா நடக்கலாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே நடக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல நான் சொன்னது எதுவுமே நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க அத்த லாஸ்ட் என்ன பண்ணிக்கணும், நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மேட்டர். ஸோ இதெல்லாம் ஓர தள்ளிட்டு நீங்க படிக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணதே வந்து பண்ணா டூ லேட். பிகாஸ் டினிட்க்கு அப்புறம் நிறைய பேர் ட்ராப் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பண்ணா ரொம்ப லேட்டா தான் இருக்கும். ஸோ 9 months லெஃப்டா இருக்கு. ஸோ இதுக்குள்ள நீங்க போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் எழுதி சிபிடி கொண்டு வந்து அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ப்ரிப்பரேஷன்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றதா என்னோட அட்வைஸ். ஓகே சிவா, தேங்க்ஸ் ஃபார் யூர் டிப்ஸ் அண்ட் உங்களோட டைட் ஸ்கெடியூல்ல நம்மளோட செஷனுக்கு டைம் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் கூடிய சீக்கிரத்துல நம்ம நேர்ல பார்ப்போம். நேர்ல ஒரு எலாபரேட்டடான பாட்காஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சிவா. தேங்க்யூ.